வெல்கம் டு சூரியன் எஃப்எம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 240. அபி அம்மாவை பாரு. மம்மி என்ன அடிச்சதுக்காக கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல. என்ன டாடி கிட்ட பேசவும் கூடாதுன்னு சொல்றாங்க. மனதிற்குள் நினைத்து கொண்டான் அபி. வெளியே சொன்னால் மீண்டும் ரேணு அடித்து விடுவாளோ என்று பயம் அவனுக்கு. அதில் அவனுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. ரேணு அவனை தட்டி கொடுத்தபடியே கண்மூடி படுத்திருந்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள். ஆனால் அபி அதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தவன் உறங்காமல் தேம்பியபடியே கண்மூடி படுத்திருந்தான். இப்படியே அந்த இரவு கழிய அடுத்த நாள் திறந்திருந்த ஜன்னலின் உபயத்தில் சூரிய கதிர்கள் அறைக்குள் நுழைய அந்த வெளிச்சத்தில் மெல்ல கண் விழித்தாள் ரேணு. உடனே அவளது கைகள் தன் அருகில் படுத்திருந்த மகனை தேட அவளை விட்டு சற்று தள்ளி உடலை குறுக்கிக் கொண்டு படுத்திருந்தான் அபி. அவனை பார்த்ததும் நேற்று நடந்தது ஒவ்வொன்றும் அவளுக்கு ஞாபகம் வர மெல்ல அவன் அருகே சென்று அவன் தலைமுடியை மிருதுவாக கோதியவள் அவன் பட்டு போன்ற கன்னத்தில் முத்தமிட்டாள். திரும்பி மணியை பார்க்க அது 8 என்று காட்டவும் ஸ்கூலுக்கு லேட் ஆகுவதால் அவனை எழுப்பினாள். அபி செல்லும். அவள் மெல்ல அழைத்தும் அபி எழுந்து கொள்ளவே இல்லை. ஒருவேளை தன் மீது கோபத்தில் இருக்கிறானா என்று நினைத்தவள் அவனை மெல்ல உலுக்கினாள். அபி, சிந்திரி, பிளீஸ் விளையாடாத. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. மம்மி இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் தரேன். எழுந்திரி கண்ணா. அவள் என்னதான் சொன்னாலும் அவன் எழுந்து கொள்வதாக இல்லை. ரேணு அவனை தன் பக்கம் திருப்பியும் அவன் கண்மூடியே இருக்க பயம் பிடித்து கொண்டது அவளுக்கு. சற்று பதட்டத்துடனே அவனை உலுக்கி எழுப்ப முயன்றாள். அபி, அபி, பிளீஸ் அம்மாவை பயமுறுத்தாத செல்லும். அபி. அவன் எழவில்லை என்றதும் அஜயை சத்தம் போட்டு அழைத்தாள். அஜய், சீக்கிரம் இங்க வா. அஜய். அவள் கத்தியதில் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் அஜய். என்னாச்சு? என்னாச்சு ரேணு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அஜய், அபி எந்திரிக்கவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணு அஜய். அவளுக்கு பயத்தில் கண்ணீர் கன்னங்களை நனைக்க அபியை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தாள். நீ எதுவும் பயப்படாத ரேணு, ஒரு நிமிஷம் இரு, நான் அவனை எழுப்பி பாக்குறேன் சொன்னவன் அபியின் கன்னத்தை தட்டி அவனை அழைத்து பார்த்தான். அருகில் வைத்திருந்த தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் லைட்டாக தெளிக்க அப்பொழுதும் எந்த சலனமும் இல்லாமல் அபி படுத்திருந்தான். அஜய், உடனே டிரைவரை ரெடியாக சொல்லு. அபியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். டிரைவர் வேணாம், நானே கூட்டிட்டு போறேன், நீ சீக்கிரம் வா. அவன் சொன்னதும் நிமிடமும் தாமதிக்காமல் அபியை தூக்கி கொண்டவள் வாசலுக்கு விரைந்தாள். அஜய் காரை ஓட்ட அபியை வைத்துக் கொண்டு ரேணு பின்னால் அமர்ந்து கொண்டாள். அஜய், டாக்டர் விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா போ. காரை ஓட்டிக் கொண்டிருந்த அஜய்க்கு அங்கு செல்ல சுத்தமாக இஷ்டமில்லை. ஏன் ரேணு, நம்ம வேற ஏதாவது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமே. மறுபடியும் அந்த கௌதம் ஃபேமிலி கிட்ட ஏன் போகணும்? அவன் சொன்னதை கேட்ட ரேணு தன் மடியில் படுத்திருந்த அபியின் முகத்தை கவலையுடன் நோக்கியவள் உறுதியான குரலில் சொன்னாள். பிளீஸ் அஜய், ஆர்கியூ பண்ணாம சீக்கிரமா விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போ. அவளது குரலே அவன் இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்த வேறு வழி இல்லாமல் விஜய் ஹாஸ்பிட்டல் நோக்கி காரை செலுத்தினான். அதற்குள்ளாக தன் போனை எடுத்து விஜய்க்கு அழைத்து அபியின் நிலைமையை சொன்னவள் டாக்டர்ஸை தயாராக இருக்கும்படியும் அவனிடம் கேட்டுக்கொண்டாள். பயணம் முடியும் வரையும் அபியின் முகத்தை பார்த்து அழுது கரைந்தாள் ரேணு. 20 நிமிட பயணத்தில் அவர்கள் ஹாஸ்பிட்டல் வந்தடைய அபியை தூக்கி கொண்டவள் உள்ளே ஓடினாள். ரிசப்ஷனில் விஜய் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்க ரேணு அபியை தூக்கி கொண்டு வருவதை பார்த்ததும் ஓடிச் சென்று அவளிடம் இருந்து அவனை வாங்கிக் கொண்டான். காலையில இருந்து அவன் எந்திரிக்கவே இல்ல. எனக்கு பயமா இருக்கு. பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அவள் பதட்டமாக சொல்ல அவளிடம் தைரியமாக இருக்கும்படி சொன்னவன் அபியை சிகிச்சை அறைக்கு எடுத்து சென்றான். ரேணுவும் அவனை பின்தொடர முயல அவளை தடுத்தான். பிளீஸ் ரேணு, நீங்க உள்ள வர வேண்டாம், வெளியில வெயிட் பண்ணுங்க. இல்ல, நான். அவள் வார்த்தைகளை முடிக்க முடியாமல் தடுமாற விஜய்க்கு அவளை பார்த்து பாவமாக இருந்தது. என்ன நம்புங்க ரேணு, அபிக்கு எதுவும் ஆகாது. இப்ப எங்க டியூட்டியை செய்ய விடுங்க. அவளிடம் சொல்லிவிட்டு சிகிச்சை அறைக்குள் நுழைந்து கொண்டான். முதலில் அபியின் வைட்டல்ஸை செக் செய்தவர்கள் அவனது ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கவும் செயற்கை ஆக்சிஜனை அவனுக்கு செலுத்தி தங்கள் சிகிச்சையை ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே அவனுக்கு இதயத்தில் சிறு பிரச்சனை இருந்ததால் அவன் இதய துடிப்பு நார்மலாக இல்லாமல் பிளக்சுவேட் ஆகிக் கொண்டே இருந்தது. பெயர் தெரியாத கருவிகளை அவனிடம் பொருத்தியவர்கள் சிகிச்சையை திறம்பட செய்து கொண்டிருந்தார்கள்.
விஜய்க்கு அபியை இந்த கருவிகளின் நடுவில் பார்ப்பதற்கு சற்று கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு மருத்துவனாக நிலை தடுமாறாமல் தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தான். வெளியே அமர்ந்திருந்த ரேணுவுக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது. அவளது உயிர் நாடியே அபிதான். அபிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று என்றால் அதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. மூடியிருந்த அந்த கதவையே அவள் பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருக்க, உள்ளே இருந்த டாக்டர்ஸும் நர்ஸும் வெளியே வருவதும் போவதுமாக இருக்க, அவர்கள் ஒவ்வொரு முறை கதவை திறக்கும் பொழுதும் தன் மகனை அந்த அறைக்குள் பார்க்க துடித்தாள். காரை பார்க் செய்துவிட்டு அஜய் ரேணுவின் அருகில் வந்தான். அஜய், எனக்கு பயமா இருக்கு. அபிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? ப்ளீஸ் ரேணு, அழுகாத. அபிக்கு ஒன்னும் ஆகாது. அவன் நாளைக்கே விளையாட ஆரம்பிச்சிருவான் பாரு. அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க ஒரு நர்ஸ் கதவை திறந்து கொண்டு அவசரமாக வெளியே வர அவர்களிடம் இறைந்தாள் ரேணு. சிஸ்டர், அபி உள்ள எப்படி இருக்கான்? அவனுக்கு ஒன்னும் இல்லதானே? கண்களில் பயத்தை தேக்கி அவள் கேட்க அந்த நர்ஸ், உள்ள டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமா உங்க பையன் சரியாயிடுவா மேடம் சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட அங்க போடப்பட்டிருந்த சேரில் பொத்தென்று அமர்ந்தாள். அவளுக்கு நேற்று அபியுடன் பேசியது அனைத்தும் ஞாபகம் வர அவனை அடித்ததை நினைத்து மனத்திற்குள் வருந்தினாள். அஜய்க்கு அவள் அழுக்கையை எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. ரேணு, ப்ளீஸ், நீ இப்படி உடைஞ்சு போயிடக்கூடாது. இல்ல அஜய், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாவம், அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? அவன்கிட்ட பேசி புரிய வைக்காம கோவத்துல அவனை அடிச்சுட்டேன். பாவம், அவன் வழியில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பானோ. எல்லாமே என்னோட முட்டாள்தனத்தினாலதான். ஒரு அம்மாவா இருந்து நானே என் பையனை இப்படி படுக்க வச்சுட்டேனே. ஐயோ, அவன்கிட்ட நேத்து நைட்டு ஒரு சாரி கூட கேட்கல. கண்டிப்பா நான் கேட்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பான். ஏதோ நினைச்சுக்கிட்டு அவனை கண்டுக்காம விட்டுட்டேன். மேலும் அவள் என்னென்னவோ சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த கதவை திறந்து டாக்டர் சொல்ல போகும் சொல்லுக்காக பதட்டத்துடனும் பயத்துடனும் காத்திருந்தாள் ரேணு. அத்தியாயம் 241. நேத்து என்ன நடந்துச்சு? வேறொரு பேஷண்டை கவனித்துக் கொண்டிருந்த ஆதிராவிற்கு அபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும் செய்தி தெரிந்ததும் தன் பொறுப்பை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு அபி இருந்த சிகிச்சை அறைக்கு பதற்றத்துடன் வந்து சேர்ந்தாள். ரேணு ஓய்ந்த தோற்றத்துடன் அங்கு சோர்வாக அமர்ந்திருப்பதை பார்த்தாள் ஆதிரா. அவள் அருகே சென்று அவளது தோளை தொட அபியின் நிலை குறித்து கவலையில் அமர்ந்திருந்த ரேணு ஆதிராவை நிமிர்ந்து பார்த்தாள். அக்கா, அபிக்கு திடீர்னு என்னாச்சு? ரேணுவால் எதுவும் பேச முடியவில்லை. ஆதிராவின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அவளது நிலையை உணர்ந்த ஆதிராவும் அவளிடம் மேலும் எதுவும் விசாரிக்காமல் அபிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். அவனது ஹார்ட் பீட்டை நார்மலாக்கும் முயற்சியில் டாக்டர்ஸ் ஈடுபட்டிருக்க அப்பொழுது விஜயிடம் அவளால் எதுவும் கேட்க முடியவில்லை. அமைதியாக அபியை கண் கலங்கியபடியே பார்த்திருக்க அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்த விஜய் மீண்டும் தன் வேலையில் கவனமானான். ஒரு வழியாக 2 மணி நேரம் கழித்து அபியின் இருதயம் சீராக துடிக்க ஆரம்பிக்க அபாய கட்டத்தை தாண்டி இருந்தான். அதன் பின்பே விஜய் மற்றும் ஆதிராவால் மூச்சு விட முடிந்தது. மேலும் அபியை சிறிது நேரம் மானிட்டர் செய்துவிட்டு விஜய் மற்றும் ஆதிரா இருவரும் வெளியே வர அதுவரை கண்ணை மூடி அமர்ந்திருந்த ரேணு அவர்கள் வந்தது தெரிய வேகமாக அவர்களிடம் விரைந்தாள். இப்ப அபிக்கு எப்படி இருக்கு? என் பையன். அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவளின் நிலை அறிந்த விஜய், கவலைப்படாதீங்க ரேணு, அபி இஸ் டூயிங் குட் நவ். இன்னைக்கு ஒரு நாள் அவன் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அவன் கண்ணு முடிச்சதும் நைட் அவனை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவன் சொன்ன செய்தியை கேட்ட பிறகு தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டவள் சற்று நிம்மதியானாள். தேங்க்ஸ் டாக்டர். இப்ப நான் அபியை போய் பார்க்கலாமா? தாராளமா. பட் அவனை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துக்கோங்க. ஓகே, ஷூர். அவள் சொன்னதும் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அஜயை ஒரு முறை பார்த்த விஜய் பின் ரேணுவிடம் பேசினான். மிஸ் ரேணு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், அபியை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை வந்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சொன்னவன் அவள் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் முன்னேற ஆதிரா அவனை பின்தொடர்ந்தாள். ரேணு ஓடிச் சென்று அபியை பார்த்தாள். ஏதேதோ கருவிகள் அவன் உடலில் பொருத்தப்பட்டு இருக்க வாடிய கொடியாக துவண்டு படுத்திருக்கும் தன் மகனை பார்த்தவளுக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. இருந்தும் முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள் அவன் அருகே அமர்ந்து அவன் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டாள். பின் அவனது தலையை கோதியபடியே மெல்லிய குரலில் பேசினாள். அபி செல்லம், சாரிடா. சீக்கிரமா மம்மி கிட்ட பேசு. மம்மி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
தன் மகனிடம் உருக்கமாக பேசியவள். மேலும் அவனை தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து வெளியேற அஜயும் ஒருமுறை சென்று அவனை பார்த்து வந்தான். ரேணு விஜயின் அறைக்குள் நுழைய ஆதிராவும் அங்குதான் இருந்தாள். வாங்க மிஸ் ரேணு, இப்படி உட்காருங்க. விஜய் ரேணுவை வரவேற்க அவளுடன் இருந்த அஜயை அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அதுவே அவனுக்கு விஜயின் மேல் கடுப்பாக வந்தது. இருக்கும் சூழ்நிலை கருதி பொறுத்து கொண்டான். மிஸ் ரேணு, அபிக்கு திடீர்னு என்னாச்சு? கொஞ்சம் எங்களுக்கு நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்ல முடியுமா? ரேணு பதில் பேசுவதற்குள் அஜய் முந்திக் கொண்டான். அதெல்லாம் இப்ப உங்களுக்கு எதுக்கு? அபி இப்ப எப்படி இருக்கான் அதை மட்டும் சொல்லுங்க. அஜய் சொல்லவும் விஜய்க்கு வந்த கோபத்திற்கு அவனை இழுத்து 4 அறை விடலாம் போல் தோன்றியது. ரேணுவுக்காக சற்று அமைதி காக்க முயன்றான். அபிக்கு இந்த நிலைமைக்கான காரணம் தெரிஞ்சாதான் எதையும் எங்களால உறுதியா சொல்ல முடியும். அதுக்காகத்தான் கேக்குறேன். அது டாக்டர், நேத்து அபி அடம் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் அவன் கேட்கவே இல்ல. அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான். அப்புறம்தான் காலையில எழுப்பும்போது அவன் எந்திரிக்கவே இல்ல. ரேணு சற்று தயக்கத்துடன் அவனிடம் சொல்ல விஜய் அவளை கூர்மையாக பார்த்தான். நேத்து அவனை யாராவது அடிச்சீங்களா? அவனோட கண்ணத்துல கைவிரல் பதிஞ்சிருக்கு. அவன் கேட்ட கேள்வியில் ரேணு குற்ற உணர்ச்சியில் தத்தளிக்க அஜய் மறுபடியும் முந்திரிக்கொட்டை போல் பேசினான். அபியோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்லாம என்ன நீங்க எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த தடவை என்ன முயன்றும் விஜயால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அஜயை பார்த்து முறைத்தவன் ரேணுவிடம், மிஸ் ரேணு, உங்க கூட வந்திருக்கிறவரை கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ண சொல்றீங்களா? இல்லனா நான் ஃபர்தரா இதை பத்தி பேச விரும்பல. நீங்க போலாம். அவன் கட் அண்ட் ரைட்டாக பேச ரேணுவுக்கு இப்பொழுது அபியை பற்றி தெரிய வேண்டும் என்பதால் அஜயிடம், அஜய் பிளீஸ், நீ கொஞ்ச நேரம் வெளியில இரு. ரேணு விஜயின் பேச்சை கேட்டுக்கொண்டு தன்னை வெளியே போக சொன்னதில் அவனுக்கு பயங்கரமாக நோஸ்கட் ஆகிவிட்டது. ரேணு, இவங்க ஏதோ பேசி உன்னை கன்ஃபியூஷன். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவனை கை காட்டி தடுத்தாள். நான் உனக்கு கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ரேணு சொன்னதில் அங்கு இருந்தவர்களை முறைத்தவன் விருட்டென்று வெளியே எழுந்து சென்று விட்டான். அவன் சென்றதும் விஜயை பார்த்த ரேணு, நான் தான் நீ தவன கோவத்தில் அடிச்சிட்டேன். அதை சொல்லும் பொழுதே ரேணுவுக்கு கஷ்டமாக இருந்தது. அவனோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி பண்ணிருந்திருக்க கூடாது. குழந்தைங்களுக்கு எப்போதுமே அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா ரொம்ப ஏங்கிடுவாங்க. அதுக்காக அவங்க எதையும் செய்ய துணிவாங்க. நாம தான் கொஞ்சம் பொறுமையா அவங்கள கையாளணும். நீங்க அவன்கிட்ட மென்மையா பேசி புரிய வச்சிருக்கணும். நீங்க அவனை அடிச்சதுனால அவன் ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கான். நைட் அவனுக்கு பிரெத்லெஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு. அவனோட ஹார்ட் எனாஃப் ஆக்சிஜன் கிடைக்காம நேத்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. அதான் அவன் மயங்கிட்டான். விஜய் சொல்ல சொல்ல அப்பொழுதுதான் ரேணுவிற்கு அபி மயக்கமானதற்கு காரணம் தெரிய தன்னைத்தானே வெறுத்தாள். தான் உயிரே வைத்திருக்கும் அபியை காயப்படுத்திவிட்டோம் என்று மிகவும் வருந்தினாள். அவள் முகத்தை வைத்தே அவள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட விஜய் மேலும் அவளிடம் தொடர்ந்தான். அபிக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அவனை நாங்க காப்பாத்திட்டோம். ஆனா இனிமேலும் அவனுக்கு இந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு மிஸ் ரேணு. முடிஞ்ச அளவுக்கு அவன் குணமாகிற வரைக்கும் அவனை எதுக்கும் ஏங்க விடாம பாத்துக்கோங்க. ஆஸ் எ டாக்டரா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்பது போல் தன் பேச்சை அவன் முடித்துக்கொள்ள அவனிடம் ஒரு சின்ன தலையசைப்பை கொடுத்தவள் அங்கிருந்து வெளியேறினாள். அவளுக்காகவே காத்து கொண்டிருந்தது போல் அவள் வெளியே வந்ததும் அஜய் அவளிடம் விரைந்தான். உள்ள என்ன சொன்னாங்க ரேணு? அஜய் கேட்க விஜய் சொன்னதை யோசித்தபடியே நடந்தவள் அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அவள் எண்ணங்கள் அனைத்தும் விஜய் சொன்னதையே யோசித்துக் கொண்டிருந்தது. அப்படியே வெளியே வந்தவள் அங்கிருந்த கார்டனில் போடப்பட்டிருந்த சேரில் தொப் என்று அமர்ந்து கொண்டாள். அடுத்து என்ன செய்வது என்று அவளுக்கு சத்தியமாக தெரியவில்லை. ஆனால் அபிக்காக ஏதேனும் செய்துதான் ஆக வேண்டும் என்று அவள் நினைத்திருக்க அஜயின் குரல் அவளை உலுக்கியது. ரேணு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. அத்தியாயம் 242. ரேணு அண்ட் கௌதம். அஜயை நிமிர்ந்து பார்த்த ரேணு ஒரு முடிவுடன் விஜய் சொன்ன அனைத்தையும் அவனிடம் சொன்னாள். அதை கேட்ட அடுத்த நொடி அஜயின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க ஆரம்பித்தது. தான் ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்க அதை புல்டோசர் வைத்து இடித்தது போல் இருந்தது அந்த செய்தி. என்னது இது? அவங்க தொடர்பே ரேணுவுக்கு இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அந்த கணேஷ் வீட்ல இருந்து கஷ்டப்பட்டு
நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு ரேணுவை கூட்டிட்டு வந்தேன். இப்ப எல்லாம் வீணா போயிடும் போலயே. விடக்கூடாதா அஜய்? தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் ரேணுவிடம், ரேணு, அவன் உன்னை ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான். இப்ப குழந்தைங்களை அடிச்சு யாரும் வளர்க்கறது இல்லையா என்ன? அவன் சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா சொல்றான் ரேணு. அஜய் சொன்னதை கேட்ட ரேணு எதுவும் பேசவில்லை. இங்க பாரு ரேணு, நாம அபியா கூட்டிக்கிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அபியோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். நீ இவங்க சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. இல்ல அஜய், நான் இவங்க சொல்றத வச்சு மட்டும் யோசிக்கல. அபிக்கு இப்ப என்ன வேணுமோ அதைத்தான் கொடுத்தாகணும். எனக்கு அவனோட ஹெல்த் கண்டிஷன் தான் முக்கியம். எனக்கு என் பையன் என்கிட்ட முழுசா வரணும், அவ்வளவுதான். ரேணு சொன்னதை கேட்ட அஜய்க்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ரேணு? இப்ப அந்த கௌதம் கிட்ட போய் அபிய பார்க்க வர சொல்லி கேட்கவா முடியும்? அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. ஒருவேளை அபிய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா? இல்ல அவனால நம்மள மீறி அப்படி எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனாலும் எதுக்கு நம்ம தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? நமக்கு இப்போ வேற வழி இல்ல. அபிக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும். ரேணு சொல்லவும் இதற்கு மேல் இவளிடம் பேசுவது வீண் என்று புரிந்து கொண்டான் அஜய். ரேணு அன்று முழுவதும் அதை பற்றி யோசித்துக் கொண்டே கழிக்க, அன்று இரவு அபி கண்முழித்து விடவும் அவனை நார்மல் ரூமிற்கு ஷிஃப்ட் செய்தார்கள். ஒரு நொடி கூட பிரியாமல் அவனுடனே இருந்தாள் ரேணு. தன் பெட்டை சுற்றி ஆதிரா, விஜய், ரேணு, அஜய் என்று அனைவரும் நின்றிருப்பதை பார்த்த அபி லைட்டாக புன்னகை சிந்தினான். அபிக்குட்டி, இப்போ உனக்கு ஓகேவா? ஆதிரா கேட்க அவளுக்கு ஒரு தம்ஸ்அப் காட்டினான். மேலும் விஜய் அவனிடம் நலம் விசாரித்துவிட்டு ஆதிராவுடன் அங்கிருந்து வெளியேறிவிட அபியின் அருகில் சென்றாள் ரேணு. அபிக்குட்டி, அம்மா மேல உனக்கு கோபம் போயிடுச்சா? அபி எதுவும் பேசவில்லை, முகத்தை உர்ரென்று வைத்திருந்தான். அபி, ஐம் சோ சாரி, ப்ளீஸ் அம்மாவை பாரு. தன்னுடைய பிரின்சஸ் வருத்தமாக சொல்லவும் அதற்கு மேல் கோபத்தை அபியால் இழுத்து பிடிக்க முடியவில்லை. எழுந்து ரேணுவின் கழுத்தை கட்டிக்கொண்டான். அவனை இறுக அணைத்துக் கொண்டாள். அபி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், தெரியுமா? அவள் சர்ப்ரைஸ் என்றதும் முகத்தை நிமிர்த்தி அவளை ஆவலுடன் பார்த்தான். என்ன மம்மி அது? நீ பிக்மேன் கிட்ட பேசணும்னு கேட்டல? அவள் சொன்னதும் ஆர்வத்துடன் வேகமாக தலையாட்டினான். மம்மி, உனக்காக நாளைக்கு பிக்மேன இங்க வர சொல்றேன். உனக்கு ஹாப்பியா? ஐ தேங்க்யூ மம்மி, ஐ லவ் யூ. மகிழ்ச்சியுடன் சொன்னவன் நாளை கௌதமை சந்திக்கப் போகும் நேரத்திற்காக இப்பொழுதிருந்தே காத்திருக்க ஆரம்பித்தான். அஜய் சிறிது நேரம் அவனுடன் பேசியிருந்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அப்படியே சிறிது நேரம் அபியுடன் பேசி சிரித்து அவனை கொஞ்சிய ரேணு அவனை தூங்க வைத்துவிட்டு அவனுடனே படுத்துக் கொண்டவளுக்கு நாளை கௌதமிடம் என்ன பேச வேண்டும் என்று மனதிற்குள்ளே ஒத்திகை பார்த்து கொண்டாள். அடுத்த நாள் அபி காலையில் நேரம் கழித்து எழுந்தவன். மம்மி, டாடி கிட்ட பேசலாம்னு சொன்னீங்களே. ஒரு பெருமூச்சு விட்ட ரேணு தன் போனை எடுத்து பெரும் தயக்கத்துடனே கௌதமுக்கு அழைத்தாள். காலை சீக்கிரமே தன் ஆபீஸிற்கு ஒரு முக்கியமான வேலை விஷயமாக வந்த கௌதம் தன் போன் அடிக்கவும் தன் வேலையை பாதியிலேயே விட்டுவிட்டு வந்தவன் டிஸ்பிளேவில் தெரிந்த ரேணுவின் நம்பரை பார்த்ததும் நெற்றியை சுருக்கினான். மிகுந்த யோசனையுடனே அட்டென்ட் செய்து அவன் காதில் வைக்க அபியின் மழலை குரல் கேட்டது. டாடி. அபி, எப்படா கால் பண்ண? ஆச்சரியம் விலகாத குரலில் அவன் கேட்டான். கௌதமுக்கு கால் செய்துவிட்டு அபியிடம் கொடுத்து விட்டாள் ரேணு. அவளும் அவன் அருகில் நின்று இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அங்க கேட்ட பேசணும்னு சொன்னேனா, மம்மி கால் பண்ணி தந்தாங்க. ரேணு கால் செய்து தந்தாளா என்று அவனுக்கு மேலும் ஆச்சரியமாக இருந்தது. உங்க அம்மாவா? அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே. மனதிற்குள் நினைத்து கொண்டவன் அவனிடம் பேசினான். அபிக்குட்டிக்கு என் ஞாபகம் வந்துருச்சா? சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் டாடி. அபி சொன்னதும் கௌதம் பதறிவிட்டான். என்ன அபி சொல்ற? கௌதம் கேட்டதும் அபியிடம் இருந்து போனை வாங்கியவள் தன் தொண்டையை கனைத்தபடி பேச ஆரம்பித்தாள். அது நான் ரேணு. அபிக்கு என்னாச்சு? நாங்க டாக்டர் விஜய் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். அபி உங்களை பார்க்கணும்னு சொல்றான்.
கொஞ்சம் வர முடியுமா? ரேணு சொன்னதை கேட்டதும் கௌதம் பதறினான். எதுக்கு ஹாஸ்பிடல் போனீங்க? யாருக்கு என்னாச்சு? ரேணு மேல் கோபத்தில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் என்றதும் அவனையும் மீறி அவன் கேட்டுவிட்டான். நீங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சொன்னவள் போனை கட் செய்து விட்டாள். அவள் சொல்லாமல் போன் கட் செய்ததும் கடுப்பானவன் உள்ளுக்குள் அவளை வறுத்தெடுத்தபடியே அவசரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தான். அவனுடன் அவன் உத்தரவின் பெயரில் சாருவும் கிளம்பினாள். அவனும் சாருவும் வந்திருந்த சமயம் விஜய் ஒரு முக்கியமான ஆபரேஷனில் இருக்க ஆதிரா இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவில்லை. உள்ளே வந்ததும் அபி இருந்த அறையை தெரிந்து கொண்டவன் வேக நடையிட்டு அவனது அறைக்குள் நுழைந்தான். ரேணு அபிக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டுக் கொண்டிருக்க கௌதமை பார்த்ததும் கண்கள் மின்ன அவனிடம் ஓடினான் அபி. அபி ஓடாத! அவள் கத்துவதை பொருட்படுத்தாது அபி ஓடிச் சென்று கௌதமின் கால்களை கட்டிக்கொண்டான். அவனை அப்படியே தூக்கி கொண்டவன் அவன் உடல் எங்கும் ஆராய்ச்சி பார்வை பார்த்தான். அதில் நேற்று கையில் ட்ரிப்ஸ் போட்டதற்கான அடையாளமாக ஊசி ஏற்றப்பட்டிருக்க ரேணுவை ஒரு பார்வை பார்த்தவன் வெளியே காத்து கொண்டிருந்த சாருவை சத்தமாக அழைத்தான். அவள் உள்ளே வந்ததும் அவளிடம், சாரு, சீஃப் டாக்டர் எங்க இருக்காருன்னு பாரு. ஐ வாண்ட் டு மீட் ஹிம். அவன் சொல்லவும் சீஃப் டாக்டரை பார்க்க விரைந்தாள். ஓரிரு நிமிடங்களில் திரும்பி வந்தவளுடன் அபிக்கு நேற்று சிகிச்சை அளித்த இன்னொரு டாக்டர் உடன் வந்தார். சார், டாக்டர் இப்போ ஒரு ஆபரேஷன்ல இருக்காரு, அதான் இவர் வந்திருக்காரு. சாரு தகவல் சொல்ல அவளுடன் வந்தவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். ஹலோ மிஸ்டர் கௌதம். அபிக்கு என்னாச்சு டாக்டர்? அவன் கேட்டதும் கடகடவென்று நேற்று அவனுக்கு தாங்கள் அளித்த சிகிச்சை பற்றியும் அவனின் உடல்நிலை பற்றியும் அனைத்தும் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த கௌதமுக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. உடல்நலக்குறைவால் அபி இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இதை கூட தெரிந்து வைத்திருக்காமல் இருந்திருக்கோமே என்று நினைத்து தனக்குள்ளேயே வருந்தியவன் கோபம் அனைத்தும் ரேணு மேல்தான் திரும்பியது. அத்தியாயம் 243. வில் ரேணு அக்செப்ட்? அபி இவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க இதை கூட தெரிந்து வைத்திருக்காமல் இருந்திருக்கிறோமே என்று நினைத்து தனக்குள்ளேயே வருந்தியவன் கோபம் அனைத்தும் ரேணு மேல்தான் திரும்பியது. அங்கு நின்று கொண்டிருந்த ரேணுவை உஷ்ண பார்வை பார்த்தவன் டாக்டரிடம் மேலும் சில பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவரை அனுப்பி வைத்தான். அபிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவன் கோபமாக கேட்கவும் என்னதான் தன்னையே கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் அவளுக்கும் கோபம் துளிர்விட்டது. இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் வந்ததில்ல. அவள் சொன்னதின் அர்த்தம் புரிய பல்லை கடித்தான். அப்பொழுது கதவை திறந்து கொண்டு அஜய் உள்ளே வர அபியை தூக்கி வைத்துக் கொண்டு கௌதம் நின்றிருப்பதை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரேணு அருகில் சென்றவன் அவளிடம், என்ன ரேணு, காலையிலேயே கூப்பிட்டு வர சொல்லிட்டியா? அவன் சாதாரணமாக கேட்பது போல் காட்டிக்கொண்டாலும் அவனது எரிச்சல் அவன் வார்த்தைகளில் சற்றே வெளிப்பட்டது. அதை ரேணுவும் புரிந்து கொண்டாள். அஜய், நான் காலையிலே வர சொல்லிட்டேன்னு உனக்கு தெரியுமா? அன்வான்டா பேசாத சொன்னவள் மேலும் கௌதம் இருந்த அறையில் நிற்க முடியாமல் வெளியே சென்றுவிட கௌதமை முறைத்துவிட்டு அஜயும் அவளை பின்தொடர்ந்தான். அறையை விட்டு வெளியே வந்த ரேணு சாரு லேப்டாப்புடன் முன்னிருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் ஏன் என்றே தெரியாமல் அவளுக்கு எரிச்சலாக வந்தது. எங்க போனாலும் கூட்டிகிட்டே சுத்துறான், ஒரு நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல போல தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டவள் அங்கிருந்து செல்ல அதுவரை அவள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தும் நிமிர்ந்து பார்க்காமல் அமர்ந்திருந்த சாரு அவள் கடந்து சென்றதும் அவளை ஒரு பார்வை பார்த்தவள் போனை எடுத்து யாருக்கோ அழைத்தாள். சாரு அழைத்ததும் மறுமுனையில் இருந்த நபர் போனை அட்டென்ட் செய்தார். ஹலோ, இங்க திடீர்னு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம பிளான கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணணும், ஓகே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாரிடமோ பேசியவள் தன்னை யாரும் கவனித்து விட்டார்களா என்று ஒரு முறை உறுதி செய்து கொண்டு தன் லேப்டாப்பில் கவனமானாள். உள்ளே கௌதம் அபியுடன் பேசிக் கொண்டிருந்தான். உங்க கிட்ட பேசணும்னு நான் மம்மி கிட்ட சொன்னேன்னா அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு, அப்புறம் என்ன அடிச்சுட்டாங்க. அவன் சொன்னதும் அவனை அணைத்து கொண்டவனுக்கு ரேணு மீது கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. டோன்ட் வரி டாடி, இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகேவா? இனிமே என் அபி மேல யாரும் கை வைக்க முடியாது. கௌதம் கேரண்டி கொடுக்க அழகாக புன்னகைத்தான் அபி. டாடி, என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போறீங்களா? அந்த வீட்ல இருக்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க நிறைய அங்கிள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம்
சிரிக்கவே மாட்டாங்க தெரியுமா? அபி சொன்னதும் தன் நெற்றியை சுருக்கியபடி யோசிக்க ஆரம்பித்தான். இனிமேலும் அபியை ரேணுவிடம் விட்டு வைப்பதில் அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. அது மட்டும் இல்லாமல் அவள் அஜயுடன் வேறு இருக்க கண்டிப்பாக அபியை அவளிடம் இனி தரக்கூடாது என்று உறுதியானான். அந்த உறுதியுடனே அபியை பார்த்தான். அபி, இப்ப நம்ம 2 பேரும் ஒரு டீலிங் பண்ணிக்கலாமா? அவன் அபியிடம் நயமாக கேட்டான். டீலிங்னா என்ன டாடி? டீலிங்னா உனக்கு எப்படி சொல்றது? நீ ஏதாவது சொன்னா டாடி கேப்பேன். அதே மாதிரி டாடி என்ன சொன்னாலும் நீயும் ஓகேன்னு சொல்லணும். அதுதான் டீலிங். ஓகே டாடி, நம்ம மம்மியவும் கூட கூட்டிட்டு போலாமா? நான் உங்க கூட வந்துட்டா மம்மி என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நானும் தான். அவன் அப்படி கேட்டதும் கௌதம் எதுவும் சொல்லவில்லை. அவனுக்கு ரேணு முக்கியமல்ல, அபிதான் முக்கியமாக இருந்தான். சரி அபிக்குட்டி, நீ இப்ப கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நான் போய் உன் மம்மி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சொன்னவன் அபியை படுக்க வைத்துவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவன் சாருவிடம், சாரு, உள்ள அபி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் டேக் கேர் ஃபார் 5 minutes. ஓகே சார். ஆனா சார், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் என்ன என்பது போல் அவளை பார்த்தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டவன். அது என் பையன். அவளிடம் சொல்லிவிட்டு நேராக வெளியே வந்தவன் ரேணுவை தேடினான். ஹாஸ்பிட்டல் கார்டனில் அவள் அமர்ந்திருக்க அஜய் அவளுடன் ஏதோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த கௌதமின் முகம் கடுகடுத்தது. எப்ப பாரு இவன் கூடவே தான் சுத்திக்கிட்டு இருக்கா போல. மனதில் நினைத்து கொண்டவன் கடுப்புடனே அவளிடம் பேச சென்றான். அவன் வந்ததை கூட பாராமல் ரேணு ஏதோ ஒரு யோசனையில் இருக்க தொண்டையை சிறுமி தான் வந்ததை தெரிவித்தான். அபிய நான் ஏன் கூட கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன். அவன் எந்தவித மேல் பூச்சும் இல்லாமல் திடீரென்று சொல்லவும் விடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் ரேணு. அவன் சிறிது நேரம் பேசிவிட்டு சென்று விடுவான் என்று அவள் நினைத்திருக்க அவன் இப்படி சொன்னதும் உள்ளுக்குள் அவளுக்கு என்னவென்று சொல்ல முடியாத பாரம் மனதில் கூடியது. நான் அபியை உங்க கூட அனுப்ப முடியாது. வேணும்னா நீங்க அபி கூட எங்க மேன்ஷன்ல எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்கலாம். ஹலோ, நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன். இனிமேலும் அபி உன் கூட இருக்கிறத நான் விரும்பல. கடைசி வரியை சொல்லும்போது மட்டும் ஓரக்கண்ணால் அஜயை பார்த்து கொண்டே அவன் சொல்ல ரேணுவிற்கு கோபம் வந்துவிட்டது. நானும் உங்களை அபியை பார்க்க கூப்பிட்டதனால நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். சற்றே குரலை உயர்த்தி அவள் சொல்ல கௌதம் அவளை முறைத்தான். எங்க பாரு, அபிக்கு அங்க வர சுத்தமா இஷ்டம் இல்ல. ஆல்ரெடி அவன் கேட்டதை செய்யாம அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. திரும்பவும் அந்த தப்ப உன்னை செய்ய விட மாட்டேன். அபி அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. நான் அவன்கிட்ட பேசுறேன். அவனிடம் சொன்னவள் வேகமாக அபி இருந்த அறைக்கு விரைந்தாள். அவளின் வாள் பிடித்துக்கொண்டே அஜயும் சென்றுவிட போகும் அவர்களை ஒரு சிரிப்புடன் பார்த்த கௌதம் அவர்களை பின்தொடர்ந்தான். ரேணு உள்ளே வந்தவள் அபியின் அறையில் சாரு இருப்பதை பார்த்துவிட்டு மனதிற்குள்ளே கௌதமையும் அவளையும் திட்டி தீர்த்தாள். அவள் வந்ததை உணர்ந்து சாரு அவளை பார்த்து புன்னகைக்க ரேணு அதை கண்டு கொள்ளவே இல்லை. அதில் முகம் கருத்து போன சாரு எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்டாள். அபியிடம் வந்த ரேணு மெல்லிய குரலில் அவனிடம் பேசினாள். அபிக்குட்டி, மம்மி உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உன்னோட பிக்மேன் கிட்ட பேச வச்சல. இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாமா? ரேணு அவனின் தலையை கோதியபடியே கேட்க என்ன சொல்வதென்று தெரியாமல் திருவென்று அவன் விழிக்க கௌதம் உள்ளே நுழைந்தான். நீ என்னதான் அவன் கிட்ட கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ஏன் கூட வரதான் பிடிச்சிருக்கு இல்லையா அபி? கௌதம் சொன்னதும் ஏற்கனவே அவர்கள் பேசிய டீலிங் ஞாபகம் வர அபி ஆமாம் என்பது போல் தலையாட்டினான். அபிக்குட்டி, நீ உன்னோட பிக்மேன் கூட இருக்கணும்னா அவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடு. ஆனா நீ அங்க போக வேண்டாம், ஓகேவா? நோ மம்மி, நான் டாடி வீட்டுக்கு போறேன் ப்ளீஸ். அபி சொன்னதை கேட்ட ரேணுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. நேற்று வரை கௌதமிடம் பேச வேண்டும் என்றுதான் அடம் பிடித்துக் கொண்டிருந்தான். இன்றோ அவனுடனே செல்கிறேன் என்று சொல்கிறான். அத்தியாயம் 244. டாடி வீட்டுக்கு போறேன். நோ மம்மி, நான் டாடி வீட்டுக்கு போறேன் ப்ளீஸ். அபி சொன்னதை கேட்ட ரேணுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது.
நேற்று வரை கௌதமிடம் பேச வேண்டும் என்றுதான் அடம் பிடித்துக் கொண்டிருந்தான். இன்றோ அவனுடனே செல்கிறேன் என்று சொல்கிறான். இவ்வளவு நாட்கள் தன்னுடன் இருந்துவிட்டு இப்பொழுது அவனை பார்த்ததும் அப்படியே கட்சி மாறுகிறானே என்று உள்ளுக்குள் வருந்தியவள் அவனை அங்கு விட்டுவிட்டு எப்படி இருக்க முடியும் என்று யோசித்தாள். இங்க பாருங்க மிஸ் ரேணு. கௌதம் வேண்டுமென்றே அவளை அவ்வாறு அழைக்க அவனை வெற்று பார்வை பார்த்தாள் ரேணு. அபி கூட நீங்க இருக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா அவன் கூட எங்க வீட்டுக்கு வரலாம். அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. அபிக்காக நாங்க இத கூட செய்ய மாட்டோமா? அவன் சொல்லி முடித்ததும் அபி ரேணுவிடம், மம்மி ப்ளீஸ் மம்மி, நீங்களும் எங்க கூட வாங்க, அங்க ஜாலியா இருக்கும், டூட் கூட அங்கதான் இருக்காங்களாம். அபி சொன்னதும் ரேணுவிற்கு அனைத்து கதவுகளும் அடைத்தது போல் இருந்தது. இவனுடன் தான் சென்றாக வேண்டுமா என்று தன் தலைவிதியை நொந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் சில நிமிடங்கள் யோசித்தவள். இல்ல, நான் வரல மம்மி ப்ளீஸ் மம்மி. அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அந்த சிறு குழந்தை அவளிடம் கெஞ்சியும் அவள் மனம் கரையவில்லையா என்று நினைக்கும் போது கௌதமுக்கு இன்னும் கோபமாக வந்தது. இல்ல அபி, உனக்கு என்ன விட இப்போ வேற ஒருத்தர் முக்கியமாயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மம்மி வரல. அதை கேட்டு அபியின் முகம் அப்படியே சுருங்கியது. அவனோட ஹெல்த் கண்டிஷனை விட உனக்கும் வெட்டி வீராப்பு தான் பெருசா இருக்குல்ல. சரியான சுயநலம் பிடிச்சவ. இங்க பாருங்க மிஸ்டர், இது எனக்கும் என் பையனுக்கும் இடையில நடக்கிற விஷயம். அதுல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. உங்களோட லிமிட்டுக்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அவன் எனக்கும் பையன்தான். இத்தனை வருஷமா என் கண்ணுல காட்டாம வளர்த்துட்ட அப்படிங்கறதுனால அவன் உனக்கு மட்டும் பையன் கிடையாது. அப்புறம் நான் அபிக்காக தான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கேன். ஆனா நீ இப்ப என்னோட பையன் கிட்ட நடந்துக்கிறத பார்த்தா உன்னால அவனை சரியா பாத்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இதை கேட்டு ரேணு ஒரு கணம் புருவம் நெரிக்க அஜய்க்கோ கௌதம் அடுத்து என்ன செய்ய நினைக்கிறான் என்று புரிந்தது. கௌதம் அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னரே முந்திக் கொண்ட அஜய், ரேணு கோவப்படாத, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆனா அஜய், நான் தான் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம் வெளியே வா. ரேணுவும் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. கௌதமை முறைத்தபடியே எழுந்து வெளியே சென்றாள். உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன பண்ண அஜய்? நீ என்ன பண்றேன்னு உனக்கு புரியலையா ரேணு? நீ அபிய கௌதம் நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க. இல்ல. ஆமா, நீ அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கும் தான் அந்த கௌதம சுத்தமா பிடிக்கல. ஆனா போற நிலைமையை பார்த்தா கௌதம் அபி உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு கேஸ் போட்டாலும் போடுவான். இல்ல, அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். அபி என்னோட பையன் மட்டும்தான். அப்படின்னு நீ சொல்லலாம், ஆனா அபி சொல்லணும். அபிக்கு என்னதான் பிடிக்கும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த கௌதம் சொல்றதுக்கு இப்ப நீ சரின்னு சொல்லலன்னா நிச்சயமா அபி உன்கிட்ட இருந்து பிரிக்க தான் பாப்பான். கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா கோர்ட்டே கௌதம் கூட பழக வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அபியும் கூட வரலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவ? அஜயின் இந்த கேள்விக்கு ரேணுவிடம் பதில் இல்லை. குழம்பி போனாள். இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ ஒத்துக்கோ. ஆனா அஜய், கவலைப்படாத, நானும் கூட வரேன். அந்த கௌதமால என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது. சில நொடிகள் யோசித்த ரேணு அதற்கு பிறகு வேண்டா வெறுப்பாக சம்மதித்தாள். இப்ப இத வந்து அபி கிட்ட நார்மலா சொல்லு, சரியா? ரேணுவும் சரி என்று தலையசைத்தாள். அதன் பிறகு இருவரும் அறைக்குள் வந்தார்கள். ரேணு அபியிடம், சரி போகலாம் அபி, ஆனாலும் நீ இப்படி மாறி இருக்க கூடாது. தான் போட்டு வைத்திருந்த திட்டம் அனைத்தும் தகுடு பொடியாவதை விரும்பாத அஜய் ரேணுவிடம், நீ ஒன்னும் கவலைப்படாத ரேணு, நானும் உன் கூடவே வரேன். அஜய் சொன்னதும் கௌதம் அதை மறுத்தான். ஹலோ, இப்ப உன்னை யார் கூப்பிட்டா? அபிக்காக அவனோட மம்மி வரட்டும். எக்ஸ்ட்ரா டிக்கெட் எல்லாம் நாங்க அலோவ் பண்றது இல்ல. அவன் தன்னை நக்கலாக பேசியதும் அஜய்க்கு மூக்குக்கு மேல் கோபம் சுர் என்று ஏறியது. மிஸ்டர் கௌதம், யாருக்கிட்ட பேசுறோம்னு கொஞ்சம் தெரிஞ்சு பேசுங்க. உங்களை பார்த்துதான் மிஸ்டர் சொல்றேன். நான் என்ன கண்ணை மூடிக்கிட்டா இருக்கேன்? அன்றவன் ரெஸ்டாரண்டில் தன்னை அலட்சியப்படுத்தியதற்காக இப்பொழுது அவனை வெச்சு செய்து கொண்டிருந்தான் கௌதம். அஜய் ஏதோ பேச வர அவனை தடுத்த ரேணு, அஜய் ப்ளீஸ், இங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம், நான் பேசுறேன். அஜயிடம் சொன்னவள் கௌதமை பார்த்தாள். இங்க பாருங்க கௌதம், அபியோட ஹெல்த் கண்டிஷனுக்காகவும் அவனோட ஆசைக்காகவும் தான் உங்க வீட்டுக்கு வர நான் சம்மதிச்சேன்.
ஏன் சார்பா என் கூட ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். முடியாதுன்னு நீங்க சொன்னா நானும் அபிய உங்க கூட அனுப்ப முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அவள் நிச்சயமாக இதைத்தான் சொல்வாள் என்று அவன் எதிர்பார்த்து இருந்ததால் முகத்தில் பெரியதாக அதிர்ச்சியை காட்டவில்லை. அபி தன்னுடன் வருவது அவனுக்கு சந்தோஷம். கூடவே ஒட்டுண்ணி போல் அந்த அஜயும் வருவதை நினைத்தால்தான் அவனுக்கு சற்று கடுப்பாக இருந்தது. நீ இவ்ளோ தூரம் கெஞ்சிறதுனால சரி, ஓகே, அவனும் வந்து தொலையட்டும். கௌதம் சொன்னதை கேட்ட அபி, தேங்க்ஸ் டாடி, நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறோம். ஐயா ஜாலி. அபியின் சந்தோஷத்தை பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் கௌதமுடன் செல்வதை நினைத்து உள்ளுக்குள் படபடப்பாகவே உணர்ந்தாள் ரேணு. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவ்விடம் விட்டு வெளியேறினான் கௌதம். விஜய் அப்பொழுதுதான் ஒரு சர்ஜரி முடித்துவிட்டு தன் அறைக்குள் வர அவனுக்காகவே காத்திருந்த கௌதமை பார்த்ததும் உள்ளுக்குள் ஜெர்க்கானது. நீ எப்ப வந்த கௌதம்? நான் வந்து ரொம்ப நேரம் ஆக போகுது. அது இருக்கட்டும், அபின்னு ஒரு குட்டி பையன் உன்னோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கானாமே, அப்படியா? எதற்காக இவன் இப்படி கேட்கிறான் என்று முதலில் அதிர்ந்த விஜய் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழிக்க அந்நேரம் பார்த்து ஆதிரா கதவை தட்டாமல் கூட உள்ளே வந்தாள். விஜய், அபியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரேணு அக்கா கிட்ட கொடுத்துட்டீங்களா? அவனிடம் கேட்டுக்கொண்டே அவள் திரும்ப அங்கு நின்றிருந்த கௌதமை பார்த்து அதிர்ச்சியானாள். மாமா, நீங்க எப்போ வந்தீங்க? சற்று திக்கி திணறி அவள் வார்த்தைகள் வெளியே வந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அபின்னு யாரையோ பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அது யாரு? எதுவும் தெரியாதது போல் அவன் கேட்க என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்தாள் ஆதிரா. அது வந்து மாமா, அபி. அவள் ஏதேதோ சொல்ல விஜய் கௌதமிடம், இப்ப நீ எதுக்காக கிராஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க கௌதம்? விஜய் கேட்டதும் ருத்ரமூர்த்தியாகவே மாறிவிட்டான் கௌதம். ஷட் அப். அத்தியாயம் 245. விஷப்பூச்சி சாரு. ஷட் அப். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அபி என்னோட பையன். உங்களுக்கு ரேணு இங்க வந்தது முன்னாடியே தெரியும்ல. இருந்தும் என்கிட்ட அதை சொல்லாம மறைச்சிட்டீங்க. அதே நேரத்துல அபிய பத்தியும் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. ஆதிரா அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நீ ஏதோ சொல்லிக்கிட்டு வந்தது அபிய பத்தி தானே? அனைத்தையும் கௌதம் ஒரே நொடியில் சொல்லி முடிக்க இதற்கு மேல் இவனிடம் மறைக்க முடியாது என்று விஜய்க்கு நன்றாக புரிந்தது. கௌதம், நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. அண்ணிதான் உன்கிட்ட இதை பத்தி சொன்னா மறுபடியும் அபியை தூக்கிக்கிட்டு டெல்லி போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அபியோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்துக்கிட்டு எங்களால அப்படி விட்டுட முடியல. அதனாலதான் உன்கிட்ட இருந்து மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. நாங்க வேணும்னு பண்ணல, புரிஞ்சுக்கோ. ஆமா மாமா, அக்கா உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. உங்ககிட்ட நாங்க சொல்லவே மாட்டோம்னு ப்ராமிஸ் பண்ணிதான் அபிக்கு ட்ரீட்மெண்டே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இருந்த சிச்சுவேஷன்ல அபியோட ஹெல்த் கண்டிஷன் தான் எங்களுக்கு பெருசா பட்டுச்சு. ஆதிரா சொன்னதை கேட்ட கௌதமிற்கு இப்பொழுது கோபம் எல்லாம் ரேணு மேல் திரும்பியது. அனைத்திற்கும் காரணம் அவள்தான் என்று உள்ளுக்குள் குமுறினான். விஜய் ஆதிரா இருவரும் சேர்ந்து அவனுக்கு சமாதானம் சொல்ல ஒரு வழியாக மலை இறங்கினான் கௌதம். சரி, இப்ப அபியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? என்ன சொல்வதென்று தெரியாமல் விஜய் ஒரு கணம் ஆதிராவை பார்த்தான். அவனோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. அது இப்போ பரவாயில்ல. அபியை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம். கௌதம் கேட்க விஜய் அதற்கு, he is doing good now. வேணும்னா நாளைக்கு மார்னிங்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். and one more thing, இனிமே அபி நம்ம வீட்டில தான் இருக்க போறான். அவன் சொன்னதை கேட்ட இருவருக்கும் அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆதிரா பற்றி சொல்லவே வேண்டாம். அவளால் இதை துளியும் நம்ப முடியவில்லை. என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? அபி நம்ம வீட்டுக்கு வரப்போறானா? ஆனா இதுக்கு அக்கா எப்படி சம்மதிப்பாங்க? ஆதிரா கேட்க கௌதம் ரேணுவுடன் பேசிய அனைத்தையும் சொன்னான். விஜய் ஓரளவிற்கு இதை கெஸ் செய்திருந்தான். ரேணு அபியின் உடல் நலம் கருதிதான் இதற்கு சம்மதித்திருக்க கூடும் என்று நம்பினான். ஒரு வழியாக மூவரும் பேசி முடித்துவிட்டு நாளை காலை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். கௌதம் அபியை பார்க்க அறைக்குள் நுழைய அங்கு ரேணுவுடன் அந்த அஜயும் இருந்தான். நாளைக்கு நீ என் கூட வருவ. கௌதம் அபியிடம் அவ்வாறு சொல்ல அதை கேட்டு சந்தோஷத்தில் குதித்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் ரேணுவிற்கு தான் சற்று பயமாக இருந்தது. ரேணுவோ கௌதமை வேண்டா வெறுப்பாக பார்த்து கொண்டிருந்தாள்.
அதை கௌதமும் கவனித்தான். இன்னைக்கு நீ உன் மம்மி கூட இரு, ஆனா நாளையில இருந்து ஏதோ சொல்ல வந்தவன் ரேணுவை ஒரு நக்கலான பார்வை பார்த்தபடியே, நாளையில இருந்து நீ இந்த டாடி கூட இருப்ப. அவன் வார்த்தைகளில் அத்தனை அழுத்தமும் உறுதியும் இருந்தது. அவன் டாடி என்று சொல்ல இதை கேட்ட அஜயின் முகத்தை பார்க்க வேண்டுமே. எள்ளும் கொள்ளும் தானாக வெடிக்க ஆரம்பித்தது. மேலும் ஒரு சில வார்த்தைகள் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆதிராவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இதை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று மனம் பரபரக்க உடனே தன் போனை எடுத்து மீராவிற்கு அழைத்தாள். காலேஜில் பவித்ராவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்த மீரா ஆதிரா இந்த நேரத்தில் கூப்பிடவும் ஆச்சரியமாக போனை அட்டென்ட் செய்து காதில் வைத்தாள். சொல்லுங்க நீ, அதிசயமா இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்கீங்க? மீரா, இப்ப நான் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். ஹாப்பி நியூஸா? என்னது? நீயே கெஸ் பண்ணு பாப்போம். இன்னைக்கு எங்கேயாவது வெளியில போறோமா? அதெல்லாம் இல்ல மீரா, இது அதை விட பெருசு. அதை விட பெருசா? என்னவா இருக்கும்? நான் வேணா ஒரு க்ளூ தரேன். இது உன்னோட அண்ணா சம்பந்தப்பட்டது. அவள் அப்படி சொல்ல சில நொடிகள் யோசித்த மீரா, வாவ் அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பர், எப்படியோ என்ன அத்தையாக்கிட்டீங்க. ஐயோ மீரா, உன்னை அத்தையாக்குனது நான் இல்ல, ரேணு அக்கா. ஆதிரா சொன்னதை கேட்ட மீராவிற்கு அதிர்ச்சியில் முதலில் வார்த்தைகளே வரவில்லை. என்ன சொல்றீங்க? ரேணு அண்ணியா? திக்கி தடுமாறி அவளுடைய வார்த்தைகள் வந்தது. அவள் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு டைம் கொடுத்த ஆதிரா, அபிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதிலிருந்து அவன் நாளை வீடு வரும் வரை அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அவன் அவர்கள் வீட்டிற்கு வருவது சந்தோஷமாக இருந்தாலும் அபி உடல் நலம் சற்றே அவளை கவலையாக்கியது. அண்ணி, இப்ப அபி நல்லா இருக்கான்ல? அவனுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இப்போதைக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ட்ரீட்மெண்ட் கரெக்டா போச்சுன்னா சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். டோன்ட் வரி. அப்போ ரேணு அண்ணியை நீங்க முன்னாடியே பாத்திருக்கீங்க, கரெக்டா? அதற்கு ஆதிரா எந்த பதிலும் சொல்லாமல் ஆம் என்பது போல் மௌனம் காத்தாள். எனக்கு புரியுது. இப்ப அண்ணியும் அவங்க குழந்தையும் நம்ம வீட்டுக்கு வரதுல சந்தோஷம்தான். சொல்லப்போனா நான் அபினவ பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீ கவலைப்படாத மீரா, எப்படியோ அவங்க நம்ம வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. வரட்டும் அண்ணி, நானும் ரேணு அண்ணிகிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். மனதில் ஏதோ ஒன்றை வைத்தபடி சற்று இயல்பாகவே பேசினாள் மீரா. மேலும் சிறிது நேரம் மீராவிடம் பேசிவிட்டு போனை கட் செய்தாள். கௌதமின் கார் நேராக அவனின் ஆபீஸின் முன்னால் சென்று நின்றது. அவன் முகத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கவனித்தாள் சாரு. என்னாச்சு சார், நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இத்தனை வருஷமா எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியும். ஆனா அது ஒரு பையனா பொண்ணான்னு கூட தெரியாது. இப்போ என்னோட பையன் என் கூட இருக்க போறான். ஐம் சோ ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. சரி, நீ பாத்து போ என்றதும் அவளும் சரி என்று தலையசைத்துவிட்டு காரை விட்டு இறங்கினாள். சாருவை டிராப் செய்தவுடன் கௌதமின் கார் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பியது. செல்லும் அவன் காரையே சற்று முறைப்புடன் பார்த்தாள் சாரு. அத்தியாயம் 246. அப்பா கூட. இங்கு அபியின் வருகையை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்தான் கௌதம். அவன் தங்கியிருந்த ஹோட்டலை காலி செய்துவிட்டான். தன் மகன் வரப்போகிறான் எனும் சந்தோஷத்தை கௌதமால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏதோ புதிதாக எனர்ஜி கிடைத்தது போல் உணர்ந்தான். அபிக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் வீட்டில் வாங்கி வைத்தவன். அவனுடைய ரூமையும் அவனுக்கு ஏற்ற விதத்தில் ஒரே நாளில் மாற்றி அமைத்திருந்தான். அன்று இரவு கௌதமுக்கு தூக்கமே வரவில்லை. அபியின் வரவுக்காக ஆவலாக காத்திருந்தான். அன்று இரவு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க கௌதம் அவனுடைய போனை பார்த்து கொண்டே இருந்தான். இதை விஜயும் கவனித்தான், ஆதிராவும் கவனித்தாள். ஆதிரா கஞ்சாடையிலேயே விஜயிடம் அதை குறிப்பிட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கௌதம்? அப்பொழுதுதான் தன்னிலை உணர்ந்தவன். அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அபி வரப்போறான்ல, அதனால அவனுக்கு இன்னும் என்னென்ன வாங்கி தரலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கௌதமின் முகத்தில் இருக்கும் பிரகாசத்தை மீராவும் கவனித்தாள். இருப்பினும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அண்ணி, அபி எப்படி இருப்பான்? இதோ இவன் மாதிரியே தான் இருப்பான். பேச்சிலையும் சரி, பண்ற சேட்டையிலையும் சரி. ஆதிராவிடம் கேட்ட கேள்விக்கு விஜய் பதில் சொல்ல கௌதம் அவனை முறைத்தான். இரு, நான் உனக்கு அபியோட போட்டோவை காட்டுறேன் சொன்னவள் மீராவிடம் தன் போனில் இருந்து அபியின் புகைப்படத்தை எடுத்து காட்டினாள்.
அதை பார்த்தவுடனே மீராவிற்கு அபியை மிகவும் பிடித்துவிட்டது. சொல்லப்போனால் கௌதமும் சிறுவயதில் இப்படித்தான் இருப்பான் என்பதை ஒரு கணம் நினைவு கூர்ந்து பார்த்தாள். ஆமா, அபிய பத்தி ஊர்ல இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? அவள் இப்படி ஒரு கேள்வி கேட்க மற்ற மூவரும் ஒரு நொடி மௌனம் காத்தார்கள். இன்னும் சொல்லல. ஆனா ஏன் சொல்லல? சொன்னா அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு இன்னும் எதுவும் நடக்கல. அவன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று மீராவிற்கு புரிந்தது. எனவே அவள் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனமாகிவிட்டாள். ஆனால் இங்கு கௌதம் வீட்டிற்கு செல்ல போவதை நினைத்து ரேணு பதட்டத்திலேயே இருந்ததால் தூங்கா இரவாக கழிந்தது அவளுக்கு. ஆனால் அபி நிம்மதியாக தூங்கினான். என்னாச்சு ரேணு, தூங்கலையா? எப்படி தூங்க சொல்றாஜே? இந்த 4 வருஷமா யார பார்க்க கூடாது, யாரோட நிழல் என்னோட பையன் மேல படக்கூடாதுன்னு நினைச்சேனோ, இப்போ நாளையில இருந்து அது எல்லாமே மாறப்போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. நீ கவலையே படாத அபி, எப்பவும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். என்னோட கவலையே அபி பத்தி இல்ல, கௌதம் பத்தி தான். கௌதம் அபியை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்க இனி என்ன வேணும்னாலும் செய்வாரு. அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துடவே கூடாது. கவலையே படாத ரேணு, அதுதான் நான் கூட இருக்கேன்ல. இப்ப நமக்கு அபியோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். எனக்கும் நீ அங்க போறதுல விருப்பம் இல்லதான், ஆனா அபிக்காக நாம இத பண்ணிதான் ஆகணும். சரி, நீ தூங்கு, நான் கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சொல்லியவன் அங்கிருந்து விடை பெற்று கிளம்பிச் செல்ல மனதில் சொல்ல முடியாத பாரத்துடன் கண்களை மூடினாள் ரேணு. அடுத்த நாள் காலை விடிந்தும் விடியாததுமாக தன் மகனை கூட்டிச் செல்ல வந்துவிட்டான் கௌதம். ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடித்து அபியின் அறைக்கு வந்தான். அங்கு அபி ரெடியாகி அமர்ந்திருக்க ரேணு போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். நல்ல வேளையாக அப்பொழுது அங்கு அஜய் இல்லை. டாடி வந்துட்டாங்க அபி சொல்லவும் தான் போன் பேசிக் கொண்டிருந்த ரேணு திரும்பி பார்த்தாள். ஸ்கை ப்ளூ கலர் ஃபார்மல் ஷர்ட், டார்க் பிரவுன் கலர் பேண்டும் அணிந்து கௌதம் அங்கு நின்றிருக்க ரேணுவின் விழிகள் ஒரே நொடி அவனை ரசித்துவிட்டு பின் தன் பார்வையை மாற்றிக்கொண்டது. அந்த ஒரு நொடி மாற்றத்தையும் கௌதமின் கண்களும் கண்டுவிட்டது. அதில் அவனுக்கு இதழின் ஓரம் சிரிப்பில் வளைய அவளை பார்த்தான். ராயல் ப்ளூ கலர் மிரர் ஒர்க் சாரியில் அழகாக மிளிர்ந்தாள். ரேணுவை போல் கௌதம் தன் பார்வையை சற்றென்று மாற்றிக்கொள்ளவில்லை. அவளை அப்பட்டமாகவே அவனது கண்கள் ரசிக்க அவன் பார்வை மாற்றத்தை உணர்ந்து கொண்ட ரேணு உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் வெளியே பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. ரேணு மைண்ட் வாய்ஸில், இந்த பார்வைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, அபி இருக்கிறது கூட தெரியாம எப்படி பாக்குறான் பாரு. மனத்திற்குள்ளே அவனை கடிந்து கொள்ள அவளை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவன் அபியிடம், அபி, நம்ம வீட்டுக்கு போலாமா? கேள்வி அபிக்கு மட்டும் இல்லை, தனக்கும் தான் என்று புரிந்து கொண்டாள் ரேணு. அபிக்காக ஒரு வழியாக தன் மனதை தேற்றியவள் அவனுடன் செல்ல தயாரானாள். அப்புறம் மிஸ் ரேணு, நீங்களும் எங்க கூட வரீங்க தானே? வேண்டுமென்றே அவளை வம்பிழுப்பது போல் கேட்க அவளை பதில் சொல்ல விடாமல் அபி முந்திக் கொண்டான். எஸ் டாடி, மம்மியும் தான் வராங்க, அவங்க நேத்தே ஓகே சொல்லிட்டாங்க. ஓ, அப்போ உன் மம்மிய நம்மள ஃபாலோ பண்ண சொல்லு. சொன்னவன் அபியை தூக்கி கொண்டு முன்னேற ரேணு அவனை வாய்க்குள் திட்டியபடியே பின்தொடர்ந்தாள். டிரைவரை தவிர்த்துவிட்டு காரை அவனே ஓட்டி வந்திருந்தான். அபியை காரின் பின் சீட்டில் அமர வைத்தவன் டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்து கொண்டான். ரேணு அபியுடன் பின் சீட்டில் ஏறப்போக சரியாக அங்கு அஜய் வந்துவிட்டான். ரேணு, நம்ம கார்லயே போலாமே, எதுக்கு அவனோட கார்ல போய்கிட்டு? அவளிடம் சொன்னவன் கதவை திறந்து அபியை அழைத்தான். அபிக்குட்டி, கீழே இறங்கு, நாம நம்மளோட கார்ல போலாம். நோ டைகர், நான் டாடி கார்ல தான் வருவேன். அபி சொன்னதும் அவனை தூக்குவதற்காக கொண்டு சென்ற கைகளை அப்படியே பின்னெடுத்து கொண்டான் அஜய். அவன் பயங்கரமாக நோஸ்கட் வாங்கியதில் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த கௌதம் நக்கலுடன் பார்த்தான். அஜய், நீ நம்ம காரை எடுத்துக்கிட்டு வா, நான் முன்னாடி அபி கூட போறேன். எக்காரணத்தை கொண்டும் கௌதமுடன் தனியாக அபியை விடக்கூடாது என்று மட்டும் ரேணு உறுதியாக இருந்தாள். காரில் அங்கிருந்து கிளம்பினார்கள். வரும் வழியெங்கும் காருக்குள் பெரும் மயான அமைதியே நீடித்தது. என்னதான் கௌதம் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் அவனின் பார்வை அவ்வப்போது காரின் கண்ணாடி வழியாக பின்சீட்டில் அமர்ந்திருக்கும் ரேணுவை கவனிக்கத்தான் செய்தது. முன்சீட்டில் அமர்ந்திருந்த அபி ஏதோ தானும் கார் ஓட்டுவது போல சைகை செய்து கொண்டிருந்தான்.
அதை பார்த்து மென்மையாக புன்னகைத்த கௌதம், டாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? தாராளமா கேளு. உங்க வீடு எப்படி இருக்கும்? நிஜமா அது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன் கேக்குறேன்னா, அங்க எனக்கு டாய்ஸ் எல்லாம் இருக்குமா? என் கூட யார் விளையாடுவா? அதெல்லாம் அங்க நிறையவே இருக்கு. நீ எப்ப வரேன்னு சொன்னியோ அப்பவே அப்பா எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா எப்படியும் நீ இனிமே அங்கதானே இருக்க போற. நீ இனிமேல் அங்கதான் இருக்க போற என்று கௌதம் கூறிய அந்த வார்த்தையில் அவன் அழுத்தத்தை கூட்டி சொல்ல, பின்சீட்டில் இருந்த ரேணு அவனை ஏறெடுத்து பார்த்தாள். அதை கௌதமும் கவனித்தான். அபி, மம்மி சொல்லிருக்கல, நமக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் அஜய் எடுத்துட்டு வருவான், நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை கேட்டு அபி எதுவும் சொல்லவில்லை, சரி என்று மட்டும் தலையசைத்தான். ஆனால் ரேணு இப்படி சொன்னது கௌதமுக்கு துளியும் பிடிக்கவில்லை. எனவே அவன் அவளை மேலும் கடுப்பேற்றும் விதமாக, அபி, தெரியாதவங்க கிட்ட இருந்து தான் எதையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பத்தி உன்னோட மம்மி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அத்தியாயம் 247. மீராவும் அபியும். அபி, தெரியாதவங்க கிட்ட இருந்து தான் எதையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா என்ன பத்தி உன்னோட மம்மி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? கௌதம் இவ்வாறு கேட்க அவனை ஆச்சரியமாக பார்த்த அபி உதட்டை பிதுக்கி இல்லை என்று தலையசைத்தான். அதை கேட்டு ரேணுவிற்கு ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது. இதுவரை கௌதம் தான் அவனுடைய உண்மையான அப்பா என்று ரேணு தெரிவிக்கவில்லை. அவள் முகத்தில் தெரிந்த கலவரத்தை பார்த்து நக்கலாக புன்னகைத்தான் கௌதம். என்னது? அது என்னன்னா, இப்ப நீ வர்ற வீட்ல நான் இருப்பேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உனக்கு செக் பண்ணார்ல அந்த டாக்டர் அங்கிள், அவர் இருப்பாரு. அப்புறம் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கல்ல ஆதிரா, அவங்களும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரும் இருக்காங்க. சோ அந்த வீட்ல உனக்கு போர் அடிக்காது. வாவ், சூப்பர். அப்போ டூட் அங்கதான் இருக்காங்களா? டியூடா? அது யாரு? அதுதான் என்ன பாத்துக்க வீட்டுக்கு வந்தாங்களே அந்த டாக்டர். இவன் யாரை பற்றி தெரிவிக்கிறான் என யோசித்தவனுக்கு ஆதிராவை பற்றி தான் சொல்கிறானோ என்று சந்தேகம் எழுந்தது. எனவே ஆம் என்று தலையசைத்தான். அபி கௌதமின் வீட்டிற்கு செல்ல அத்தனை ஆர்வமாக இருந்தான். ஆனால் ரேணுவிற்குத்தான் இதெல்லாம் எங்கு சென்று முடியுமோ என்கிற பயம் எழுந்தது. அதே பயத்துடன் அபியுடன் ரேணு கௌதம் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். வாசலில் காரை நிறுத்திவிட்டு கௌதம் இறங்க ரேணு இறங்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். இந்த நிமிடம் வரையும் அபிக்காக எடுத்த முடிவு என்றாலும் தன்னால் அங்கு இருக்க முடியுமா என்ற யோசனையிலேயே அமர்ந்திருந்தவள் வீடு வந்துவிட்டதை கூட கவனிக்கவில்லை. அபிதான் அவள் கன்னத்தை தட்டி சுய நினைவிற்கு கொண்டு வந்தான். மம்மி, வீடு வந்துடுச்சு. அவன் சொன்னதும் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அபி காரை விட்டு இறங்கியதும் கௌதமின் கைகளில் அடிக்கலமாகிவிட்டான். அவனை தூக்கி கொண்டு அவன் முன்னேற சற்று தயக்கத்துடனே அவனை பின்தொடர்ந்தாள் ரேணு. ஆதிரா, மீரா இருவரும் வாசலிலேயே அவர்களுக்காக காத்திருந்தார்கள். மீராவிற்கு ரேணுவையும் அபியையும் காணும் ஆவல் அவள் கண்களில் நன்றாக தெரிந்தது. கௌதம் அபியை தூக்கி கொண்டு வாசலில் வந்து நின்றதும் இருவரும் ஆரத்தி எடுக்க தயாராக, இதெல்லாம் இப்பொழுது தேவையா என்பது போல் ரேணு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா, நீங்களும் வந்து கூட நில்லுங்க. ஆதிரா ரேணுவையும் அழைக்க அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஒரு மரியாதைக்காக கௌதமை விட்டு சற்று தள்ளி நின்று கொண்டாள். ஆதிரா, மீரா இருவரும் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றனர். முதலில் தன் மனைவி குழந்தையுடன் உள்ளே நுழைந்த கௌதமிற்கு அவனையும் மீறி மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி ஊற்றெடுக்க அதற்கு சிறிதும் பொருந்தாத கடுகடுப்புடன் உள்ளே நுழைந்தாள் ரேணு. விஜய் ஒரு தலையசைப்புடன் அவளை வரவேற்க மீரா அவளிடம் இன்முகத்துடனே பேசினாள். அண்ணி, எப்படி இருக்கீங்க? 4 வருடங்கள் கழித்து மீராவை பார்க்கிறாள் ரேணு. அவளிடம் முன்பிருந்த குழந்தைத்தனம் மாறி இருந்ததை ரேணு உணர்ந்து கொண்டாள். அவளை பார்த்து மென்மையாக சிரித்தாள் ரேணு. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? மீராவின் கண்களை ஆழ பார்த்து கொண்டே ரேணுவும் கேட்டாள். நல்லா இருக்கேன் சொன்னவள் வலுக்கட்டாயமாக சிரிக்க அவள் உதட்டில் இருந்த புன்னகை அவள் கண்களை எட்டவில்லை போலும். ரேணுவும் அதை உணர்ந்தே இருந்தாள். மீரா பின் அபியிடம் வந்தவள் தன்னை அவனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டாள். ஹாய் அபி. ஹாய், நீங்க யாரு?
உங்களை நான் எப்படி கூப்பிடுறது? அவனுக்கு புதியதாக யாரை பார்த்தாலும் இந்த டவுட் வேறு வந்து விடுகிறது. நான் மீரா சொல்லி முடிப்பதற்குள் ரேணு குறுக்கிட்டாள். அவங்க உன் பிக்மேனோட சிஸ்டர். கௌதமை டாடி என்று விழிப்பதையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதில் அவனை சார்ந்தவர்களை அபி உறவுமுறை சொல்லி அழைப்பதில் அவளுக்கு துளியும் விருப்பமில்லை. எனவே ரேணு இதை தன்னிடம் சொல்லியிருந்ததால் ஆதிராவிற்கு அது பெரியதாக தெரியவில்லை. ஆனால் மீராவிற்கு அவள் இப்படி சொன்னதும் மனம் கஷ்டமாகிவிட்டது. மீராவின் முகம் நொடியில் வாடியதை கண்டு கொண்ட கௌதம் ரேணுவை முறைத்தான். ஆனால் அதை அவள் கண்டு கொள்ளவே இல்லை. ஆதிரா நிலைமையை சீராக்கும் பொருட்டு அபியிடம் பேச்சு கொடுத்தாள். அபிக்குட்டி, நீதான் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலா பேர் வைக்கிற ஆளாச்சே, இவங்களை எப்படி கூப்பிடலாம்னு நீயே யோசிச்சு சொல்லு. ஆதிரா சொன்னதும் கௌதமின் கைகளிலிருந்து இறங்கிய அபி மீராவை நோக்கி வர, அவன் உயரத்திற்கு மீரா குனிய அவளை சுற்றி ஒரு முறை வந்தவன் தலையை சாய்த்து அவளையே யோசனையாக பார்த்தான். என்ன அபி அப்படி யோசிக்கிற? மீரா கேட்க, அபியோ, அது நீங்க பாக்குறதுக்கு மூவிஸ்ல வர பார்பி மாதிரியே இருக்கீங்க, அதனால நான் உங்களை பார்பின்னு கூப்பிடுறேன். அதை கேட்ட கௌதம் ரேணு இருவருக்கும் இதழோரம் புன்னகை வர அபியை அணைத்து கொண்டாள் மீரா. சூப்பர், பேர் வைக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல போல. மீரா அவனின் கன்னத்தை செல்லமாக கிள்ளியபடியே சொல்ல, அவள் ஏதோ தனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பது போல் நினைத்து கொண்ட அபி தன் பெருமையை பறைசாற்ற ஆரம்பித்தான். ஆமா பார்பி, என் மம்மிக்கு பிரின்சஸ், டாடிக்கு பிக்மேன், அப்புறம் என்று அவன் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பெயர் வைத்தான் என்று அவளிடம் விளக்கி சொல்ல, அவனின் அழகிய பேச்சில் மயங்கி போனாள் மீரா. திடீரென்று அபி ஏதோ ஞாபகம் வந்தவனாக கௌதமிடம், டாடி, இவங்க உங்களோட சிஸ்டர் தானே? ஆமா அபி, ஏன் கேக்குற? டாக்டர் அங்கிள், இவங்க உங்களுக்கு யாரு? எனக்கும் அவ சிஸ்டர் தான் அபி. கௌதம் விஜய் இருவரிடமும் கேட்டுவிட்டு தன் குட்டி மூளையை கசக்கி தீவிரமாக எதையோ யோசித்தான் அபி. அவனை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் அவன் காட்டும் அபிநயங்களை பார்த்து புன்னகைத்தனர். அபி மீண்டும் கௌதமிடம், அப்படின்னா உங்க 2 பேருக்கும் சிஸ்டர் இருக்காங்க, எனக்கு மட்டும் சிஸ்டர் இல்ல? இந்த அதிமுக்கியமான கேள்வி அவன் கேட்டு முடித்துவிட கௌதம் ரேணு இருவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்திருக்க, மற்றவர்கள் ஒரு நமட்டு சிரிப்புடன் அவனை பார்த்தார்கள். அபி, போதும், கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம், வா. ரேணு அவனிடம் கண்டிப்புடன் சொல்ல கௌதமை பார்த்தான். கௌதமிற்கும் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அபி, உனக்கு டாடி ரூம்ல ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணிருக்கேன், அத போய் பார்க்கலாமா? அவன் பேச்சை மாற்ற அவனிடம் இது நன்றாக ஒர்க் அவுட் ஆனது. அவனை அழைத்துக் கொண்டு அவன் ரூமிற்கு செல்ல ரேணுவை மீரா அழைத்துச் சென்றாள். ஆதிரா, விஜய் இருவரும் தங்கள் வேலைகளை கவனிக்க செல்ல வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் யார் என்று பார்த்தார்கள். அஜய் முகத்தை சுளித்தபடியே காரை விட்டு இறங்கி நின்றவன் அந்த வீட்டை ஒருமுறை தன் கண்களால் அளவெடுத்தான். அவனது உதட்டில் ஒரு ஏளன புன்னகை உதிர்ந்தது. மெஹத்தா மேன்ஷனை கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு கூட இந்த வீடு வராது போல. அவன் என்ன நினைக்கிறான் என்று அவன் முகமே மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட, அதை பார்த்த விஜய், ஆதிரா இருவரும் தங்கள் கண்களாலேயே ஜாடை செய்து கொண்டு அவனை வரவேற்க தயாரானார்கள். வாங்க மிஸ்டர் அஜய். ஆதிரா சற்று இன்முகமாகவே அவனை அழைத்தும் எதுவும் பேசாமல் ஒரு சின்ன தலையசைப்பை மட்டும் அவளுக்கு கொடுக்க, அவனது ஓவர் பில்டப் தாங்காமல் விஜய்க்கு சற்றே கடுப்பாக இருந்தது. அவன் அந்த வீட்டை அளந்தபடியே கீழே பார்க்காமல் நடந்து வர, அங்கே இருந்த ஆரத்தி தண்ணீர் மீது அவன் ஷூ காலை வைத்து விட்டான். அவ்வளவுதான். பிரெண்ட்ஸ் பட வடிவேலு போல் வழுக்கிக் கொண்டே வந்து நிலைப்படி மேலே பொத்தென்று விழுந்தான். அந்த அதிர்வில் நிலைப்படி மேல் அழகுக்காக தொங்கவிடப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் அவன் தலையிலேயே நங்கென்று வந்து விழுந்தது. அத்தியாயம் 248. வெற்றி செய்வோம். அந்த அதிர்வில் நிலைப்படி மேல் அழகுக்காக தொங்கவிடப்பட்டிருந்த அலங்கார பொருட்கள் அவன் தலையிலேயே நங்கென்று வந்து விழுந்தது. ஐயோ அம்மா! வலியில் அவன் அலற, அவன் விழுந்த ஸ்டைலை பார்த்த விஜய், ஆதிரா இருவருக்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. தலையில் அந்த அழகு பொருட்கள் எல்லாம் தோரணமாக தொங்கிக் கொண்டிருக்க,
2 கால்களையும் விரித்து வைத்து பப்பரப்பே என்று கிடந்தான். வீட்டுக்கு வந்த கெஸ்ட இப்படிதான் வெல்கம் பண்ணுவீங்களா? ச்சே! அவர்களை கடிந்து கொண்டே அவன் எழ முயல மறுபடியும் வழுக்கி விழுந்தான். அடிப்பட்ட இடத்திலே மீண்டும் அடி விழுக தன் இடுப்பு கழண்டு விழாமல் இருக்க பத்திரமாக பிடித்து கொண்டான். வலி உயிர் போனது அவனுக்கு. ஹலோ, என்ன அப்படியா நிக்கிறீங்க? நீங்களாம் டாக்டர்ஸ் தானே? இப்படிதான் ஒருத்தர் வழியில போராடிக்கிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? வாங்கய்யா, வந்து தூக்குங்கய்யா. அவன் உதவியை கூட அதட்டலாக கேட்க அவனுக்கு உதவும் எண்ணம் சிறிதும் இல்லை அவர்களுக்கு. ஏன் வாசல்ல தண்ணி இருக்கிறது உனக்கு தெரியலையா? கண் என்ன பின்னாடியா இருக்கு? இதுல இந்த ஆராய்ச்சி பார்வைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. விஜய் சற்று கடுப்புடன் சொல்லவும் ஆதிரா, போதும் விஜய், பார்க்கவே பாவமா இருக்கு, ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுங்க. போனா போகிறது என்று ஆதிரா சொல்ல அது மேலும் அவனின் தன்மானத்தை சீண்டியது. எனக்கு யார் ஹெல்ப் வேண்டாம், இவ்ளோ பெரிய ஓஸ்ட் குடும்பமா இருப்பீங்க போல. மனதிற்குள் அவர்களை வறுத்தெடுத்துக் கொண்டே ஒரு வழியாக எழுந்து நின்றான். அவன் சட்டை முழுவதும் சிகப்பு கலர் ஒட்டி இருக்க குனிந்து தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டவன் முகத்தை சுளித்தான். ஹலோ, என்ன 2 பேரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்னோட லக்கேஜ வேலைக்காரங்களை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சாரி, அவங்க எல்லாம் உள்ள பிஸியா இருக்காங்க அஜய் சார், உங்களோடத நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்க. ஆதிரா நக்கலாக சொன்னதும் அவளை முறைத்து பார்த்தவன் ரேணுவிடம் சொல்லி பிறகு இவர்களை கவனித்துக் கொள்ளலாம் என்று இடுப்பை ஒரு கையில் பிடித்தபடியே கஷ்டப்பட்டு நடந்தவன் லக்கேஜை போராடி உள்ளே எடுத்து வந்தான். அம்மா, இங்க வரும்போது அட்லீஸ்ட் ஒரு பாடி கார்டையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். கொலகார குடும்பமா இருப்பானுங்க போலயே. மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டவன் இந்த முறை கவனமாக தண்ணீரில் கால் வைக்காமல் ஜாக்கிரதையாக நடந்து வந்தான். வாங்கின அடி அப்படி. 100 மீட்டர் இடைவேளையில் நடந்து வருவதற்கே அவனுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது. விஜய்க்கு இப்பொழுதுதான் மனம் நிம்மதியாக இருந்தது. ஹாஸ்பிட்டலில் அவன் பேசிய பேச்சுக்கு இன்று நன்றாக பழி தீர்த்து கொண்டான். ஆதிராவிற்கும் அதே போல்தான். ரேணு வீட்டில் வைத்து அவளை அலட்சியப்படுத்தியதற்காக இன்று நன்றாக அனுபவிக்கட்டும் என்று நினைத்து கொண்டாள். என்னோட ரூம் எங்க இருக்கு, அதையாவது சொல்லுவீங்களா? அவன் எரிச்சலுடன் கேட்க விஜயோ, அதையெல்லாம் பக்காவா நாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க ரூமை மட்டும் பாத்தீங்க அப்படியே அசந்து போயிருவீங்க. விஜய் சொன்னதை கேட்ட அஜய்க்கு லைட்டாக டவுட் வந்தது. என்ன இது, இவன் பாடி லாங்குவேஜே சரியில்லையே. இங்க பாருங்க, நான் ரேணுவுக்கு பாதுகாப்பா வந்திருக்கிறவன். என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சது அப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டா. அபிய கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பா. பார்த்து நடந்துக்கோங்க. கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல அவன் பேச அவனை போதும் இத்தோடு விட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மேலும் அவனை சீண்டி பார்க்கும் ஆர்வம் வந்தது. விஜய் ஆதிராவிற்கு கண்களால் ஜாடை செய்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட ஆதிரா அஜயிடம் திரும்பினாள். சேச்ச, அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம், வாங்க, நான் உங்களை உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அவள் திடீரென்று மரியாதையுடன் பேசவும் இவளை நம்பலாமா வேண்டாமா என்பது போல் ஒரு பார்வை பார்த்தவன் வேறு வழியில்லாமல் தலையாட்டினான். அதற்குள் அங்கு வந்த மீரா ஆதிரா அஜயுடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டாள். முன்னரே ஆதிரா அவனை பற்றி சொல்லி இருந்ததால் ஸ்ட்ரைட்டாகவே ஆதிராவுடன் ஆக்ஷனில் இறங்கிவிட்டாள். அண்ணி, ஒரு ஜென்டில்மேன் நம்ம வீட்டுக்கு வந்து தங்க போறதா நேத்து சொன்னீங்களே, அது இவர்தானா? மீரா தன்னை ஜென்டில்மேன் என்று சொன்னதும் அதுவரையிலும் முகத்தை சிடுசிடுவென்று வைத்துக் கொண்டு வந்தவன் முகம் பிரகாசித்தது. இந்த ஃபேமிலிலேயே இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் மூளை கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது போல. மனதில் நினைத்து கொண்டவன் அவளை பார்த்து சிரித்தான். என்ன சார், ட்ரெஸ் எல்லாம் இப்படி நனைஞ்சிருக்கு? இவளிடம் கீழே விழுந்ததை சொன்னால் அவமானமாக இருக்கும் என்று எண்ணியவன் சாக்குப்போக்கு சொல்லி சமாளிக்க பார்க்க அதற்குள் ஆதிரா முந்திக் கொண்டாள். அது ஒண்ணுல மீரா, வரும்போது சார் தண்ணியில காலை வச்சு வழுக்கி பப்பரப்பான்னு விழுந்துட்டாரு. பாவம், எழுந்திரிக்கவே முடியல. நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம், இருந்தும் கேட்காம வைராகியமா அவரே எந்திரிச்சு நின்னார் தெரியுமா? அப்படியா? செம்ம கிரேட் சார் நீங்க. மீரா அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க தன்னை வைத்து இவர்கள் காமெடி கீமெடி ஏதாவது பண்ணுகிறார்களா என்று வேறு அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அந்த லக்கேஜை என்கிட்ட கொடுங்க சார், பாவம் உங்களுக்கே இடுப்பு உடைஞ்சு போயிருக்கு, இந்த நிலைமையில இதெல்லாம் வேற தூக்கிக்கிட்டு நடக்காதீங்க. மீரா சொன்னதை கேட்ட ஆதிராவிற்கு சிரிப்பை அடக்குவதே பெரும்பாடாக இருந்தது. தேங்க்ஸ். அவளிடம் சொன்னவன்
தன் லக்கேஜை அவளிடம் கொடுத்துவிட்டு இடுப்பு வலியில் நொண்டிக் கொண்டே நடந்தான். அவனை அழைத்துக் கொண்டு ஒரு அறை முன் வந்து அவர்கள் நிற்க அந்த அறை கதவையே ஏற இறங்க பார்த்தான் அஜய். அது பார்ப்பதற்கே இத்து போய் பழைய கதவு போல் காட்சியளித்தது. அஜயின் முகம் மறுபடியும் சுருங்கி போனது. இந்த ரூமா பார்க்க ஏதோ பழைய கதவு மாதிரி இருக்கு. பார்க்கதான் பழைய கதவு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள எல்லாமே புதுசு இல்ல மீரா? ஆமா சார், இங்கே பேசிட்டு இருந்தா எப்படி, உள்ள வாங்க சொன்ன மீரா அறை கதவை திறக்க அதை பார்த்து அஜய் ஏற்கனவே சுருங்கி போன முகத்தை இன்னும் சுருக்கினான். அறை தூசியின்றி சுத்தமாக இருந்தாலும் சைஸில் மிகவும் சின்னதாக இருந்தது. ஒருவர் படுக்கக்கூடிய பழைய மரக்கட்டில் ஒன்று அங்கு இருக்க அதை ஒட்டி ஒரு சின்ன டேபிளும் சேரும் மட்டும் இருந்தது. சுவற்றில் ஏசி மாட்டப்பட்டிருந்தது. ஆனால் அது இப்பொழுது உபயோகத்தில் இருக்கிறதா என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. எப்பொழுதும் பெரிய அறையில் வாழ்ந்து பழகியவனுக்கு இதில் தங்குவதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏய், வாட் இஸ் திஸ்? உங்க வீட்ல வந்த கெஸ்டுக்கு இந்த ரூமை தான் கொடுப்பீங்களா? என்னாச்சு சார், இந்த ரூம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஆனா உங்களுக்காக நேத்து நானும் அண்ணியும் சேர்ந்து இந்த ரூமை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம உங்களுக்காக புது ஏசி வேற வாங்கி மாட்டியிருக்கோம். மீரா சொன்னதை கேட்ட ஆதிராவும் அவளை ஆமோதிப்பது போல் தலையாட்டினாள். எது, இந்த ஒரு கட்டில் இங்க போடுறதுக்கு நீங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சீங்களாக்கும். எனக்கு இந்த ரூம் பிடிக்கல. ஐயோ, இப்போதைக்கு இந்த ரூம் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இதை விட்டா உங்களுக்கு வேலைக்காரங்க தங்கி இருக்கிற குவார்டர்ஸ் தான் தர முடியும். அதுவும் இங்க இல்ல, வீட்டுக்கு வெளியில தான் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த ரூமையும் காமிக்கிறோம். அவர்கள் சொன்னதை கேட்ட அஜய் கோபத்தில் பல்லை கடித்தான். பேசாம நம்ம இங்கேயே தங்கி தொலைப்போம். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? எல்லாம் என் தலை எழுத்து. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அபிய பிரைன் வாஷ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். சரியான ஸ்டூபிட் பீப்புள். அத்தியாயம் 249. வேற வழி இல்ல. பேசாம நம்ம இங்கேயே தங்கி தொலைப்போம். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? எல்லாம் என் தலை எழுத்து. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அபிய பிரைன் வாஷ் பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும். சரியான ஸ்டூபிட் பீப்புள். மனதிற்குள்ளேயே அவர்களை நன்றாக திட்டியவன் வெளியே எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டான். மீரா அவன் லக்கேஜை எடுத்து உள்ளே வைத்தவள் அவனிடம், எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளுங்க சார், சிறப்பா கவனிச்சிடலாம். மீரா சொன்ன டோனே அவனுக்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அதற்கு மேலும் அங்கு நிற்காமல் இருவரும் சென்றுவிட கதவை சாற்றி அவன் தாழ் வைக்க அந்த தாழ்பால் அவன் கையோடு வந்துவிட்டது. இது வேறையா? காலை தரையில் உதைத்தவன் அவர்களை பிறகு கவனித்துக் கொள்ளலாம் என்று மனதை தேற்றிக் கொண்டான். பின் குளித்து உடை மாற்றி வந்தவன் ரேணுவை தேடினான். தப்பி தவறிக்கூட ஆதிராவிடமும் மீராவிடமும் அவன் கேட்க தயாராக இல்லை. ரேணுவிற்கு கால் செய்து அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்டு தெரிந்து கொண்டு அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான். அங்கு ரேணு தலையில் கை வைத்தபடியே கட்டிலில் அமர்ந்திருந்தாள். ரேணு, இந்த வீட்ல இருக்கிற யாரும் கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு வேணும்னே ஒரு சின்ன ரூமை கொடுத்திருக்காங்க. நீயே சொல்லு, என்னால அங்க எப்படி இருக்க முடியும்? எனக்கு என்னமோ இவனுங்க வேணும்னே பர்பஸா இதை பண்றாங்கன்னு தோணுது. ஏற்கனவே அபி இங்கு வந்ததிலிருந்து கௌதமின் அறையில் இருப்பதால் கடுப்பாக இருந்தவள். இவன் பேசியதில் அவளுக்கு இன்னும் தலைவலி அதிகமானது. அஜய், உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா நீ தாராளமா போய்கிட்டே இருக்கலாம். எனக்கு இருக்கிற டென்ஷன்ல இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. பேசாம நீ கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்ப போயிரு. ரேணு பட் என்று இப்படி சொன்னதும் அஜய் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இவளிடம் மேலும் பேசினால் தன் திட்டம் அனைத்தும் பாழாகிவிடும் என்று நினைத்தவன் அப்படியே பேச்சை மாற்றிவிட்டான். அது ரேணு, நான் எனக்காக சொல்லல. அபியும் நீயும் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைச்சுதான் சொன்னேன். உனக்காகவும் அபிக்காகவும் நான் இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அதுக்காக உங்களை தனியாலா விட மாட்டேன். அவன் சொன்னதை கேட்ட ரேணு எதுவும் பேசவில்லை. சரி என்று மட்டும் தலையசைத்தாள். அத்தோடு அஜயும் அமைதியாகிவிட்டான். அன்று இரவு சாப்பிடும் நேரமும் வந்தது. மீரா, இதை எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சிரு, நான் போய் அக்காவை கூட்டிக்கிட்டு வரேன். மீராவும் சரி என்று தலையசைக்க ரேணுவை அழைக்க அவளுடைய அறைக்கு வந்திருந்தாள் ஆதிரா. அங்கு ரேணு அங்கிருந்த பால்கனியில் நின்றபடி வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்க, அக்கா உள்ள வரலாமா? தன் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை துடைத்தபடி இயல்பான முகத்துடன் திரும்பினாள் ரேணு.
நீங்க ஓகே தானே? அதற்கு மேலும் ஆதிராவிற்கு என்ன கேட்பதென்று தெரியவில்லை. எனவே தான் வந்த விஷயத்தை கூறினாள். அக்கா, டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஆனா அக்கா, நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. இங்க இருக்கேன்னு நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால செய்ய முடியாது. எனக்கு எப்போ பசிக்குதோ அப்பதானே சாப்பிட வருவேன். எனக்கு இப்போ வேண்டாம். அவள் வேண்டுமென்றே ஆதிராவை காயப்படுத்தும் விதத்தில் பேசினாள். ஆதிராவின் முகம் அதில் சுருங்கினாலும் அவளும் அதற்கு மேல் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சரி என்று தலையசைத்தவள் அந்த அறையை விட்டு வெளியேற எத்தனிக்கும் தருவாயில் ரேணுவின் குரல் மீண்டும் அவளை தடுத்தது. ஒரு நிமிஷம். என்ன என்பது போல் திரும்பி பார்த்தாள் ஆதிரா. அபிக்கு ஃபுட் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க, நான் வந்து கீழே எடுத்துக்கிறேன். அக்கா, அது அபி ஏற்கனவே கௌதம் மாமா கூட கீழே வந்துட்டான். அவ்வளவுதான். ரேணுவிற்கு இன்னும் பயம் அதிகரித்தது. அபிக்காக இறங்கி வந்திருந்தாலும் அபி அதிகமாக கௌதமுடன் பழகுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. சரி என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மீண்டும் பால்கனிக்கு சென்று விட்டாள். இங்கு கீழே அனைவரும் சாப்பிட வந்து அமர்ந்தார்கள். படிகளில் இறங்கி வரும் ஆதிராவை பார்த்த விஜய் என்ன ஆச்சு என்பது போல் சைகையால் கேட்க அவளும் இல்லை என்று மறுப்பாக தலையசைத்தாள். அதிலேயே விஜய்க்கு புரிந்தது ரேணு வரவில்லை என்று. டியூட், மம்மி வரலையா? மம்மிக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதனால உன்னை சாப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. ஆனா எப்பவுமே மம்மி தான் எனக்கு ஊட்டி விட்டுவாங்க. அவனுடைய இந்த கேள்விக்கு அங்கு எவரிடமும் பதில் இல்லை. ரேணுவின் இந்த செய்கை கௌதமுக்கு மேலும் கோபத்தை தான் வரவழைத்தது. பெருமூச்சு ஒன்றை வெளியிட்டான். பிரச்சனை இல்ல, இன்னைக்கு அபிக்குட்டிக்கு நான் தான் ஊட்டி விட போறேன், ஓகேவா? அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாலும் கௌதமின் மனம் ரேணுவை வறுத்தெடுத்துக் கொண்டிருந்தது. சரியான சுயநலக்காரி, இன்னும் அவ திருந்தவே இல்ல. மனத்திற்குள் நினைத்தவன் அபிக்கான உணவை ஊட்டிவிட ஆரம்பித்தான். அதன் பிறகு அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். கௌதம் அபிக்கு ஊட்டி விடுவதை பார்த்த மீராவிற்கு 4 ஆண்டுகளில் அவள் பார்த்த கௌதம் இன்று வேறு ஒருவனாக தெரிந்தான். 4 ஆண்டுகளாக இதிலேயுமே உயிரோட்டம் இல்லாமல் எவரிடமும் இயல்பாக பேசாமல் கோபத்தை முன்னிறுத்தி வாழ்ந்தவன் இன்று ஒரு சிறுவனிடம் இவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறானா என பார்த்த மீராவிற்கு அது உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. அவள் கௌதம் அறியா வண்ணம் ஆதிரா மற்றும் விஜயை அழைத்தாள். இருவரும் என்ன என்று கேட்க, அங்க பாருங்க என்று சைகை செய்ய இருவருமே கௌதமை பார்த்தார்கள். எனக்கு இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது. என்னது? இது உனக்கு பிடிக்காதா? ஆமா, இது எனக்கும் பிடிக்காது. அப்போ நாம இத தனியா எடுத்து வச்சிடலாம். இருவரும் பேசியபடி அத்தனை அழகாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். கண்ணே பட்டுவிடும் போல இருந்தது. விஜய், ஆதிரா, மீரா மூவரும் அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை எதிர்ச்சையாக கௌதம் கவனித்தான். என்ன? ஒன்றுமில்லை என்று தலையசைத்தவர்கள் கண்டும் காணாததுமாய் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவ்விடம் வந்தான் அஜய். டைகர் என்றதும் அனைவரின் பார்வை அஜய் மீது திரும்பியது. வந்துட்டானா? கௌதம் மனதிற்குள் நினைத்தது அஜய்க்கு புரிந்தது போலும். டின்னர் ரெடி ஆயிடுச்சா? ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? மீராவும் ஆதிராவும் திரு திரு வென்று முழித்தார்கள். அவர்கள் வேண்டுமென்றுதான் அஜயிடம் சொல்லவில்லை. அது சாரி, வேலைக்காரங்க உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓஹோ, இதுதான் நீங்க உங்களோட கெஸ்ட கவனிச்சுக்கிற லட்சணமா? உன்னையெல்லாம் நாங்க கெஸ்டாவே நினைக்கலடா. ஆதிரா முணுமுணுக்கும் குரலில் அவள் திட்டியது விஜய்க்கு கேட்டது. இருப்பினும் ஏற்பட்ட புன்னகையை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டான். சாரி, உட்காருங்க. அஜயும் கௌதமை முறைத்தபடியே அமர்ந்தான். மீரா அஜய்க்கு உணவை பரிமாற அபி கௌதமுடன் இருப்பது அஜய்க்குமே பிடிக்கவில்லை. அபி, என்கிட்ட வரியா? அவ்வளவுதான். கௌதமை விட்டுவிட்டு அஜயிடம் வந்து விட்டான் அபி. இதை பார்த்து கௌதமின் முகம் அப்படியே சுருங்கியது. இதை ஆதிரா, மீரா, விஜய் என எவரும் எதிர்பார்க்கவில்லை. விஜய்க்கும் கௌதமுக்கும் கூட இந்த அஜய் அபிக்கு எந்த அளவு முக்கியமாக இருக்கிறான் என்று அப்பொழுதுதான் புரிந்தது. டைகர், நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க வந்ததுல இருந்து உங்களை பார்க்கவே இல்லையே. நான் இங்கதான் இருக்கேன் அபி. அதோ கீழே ஒரு ரூம் தெரியுதுல, அங்கதான் இருக்கேன். உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன பார்க்கவா? இதை பார்த்த கௌதமுக்கு கடுப்பாக இருந்தது.
அஜய் அபியிடம் பேசுவது சுத்தமாக பிடிக்கவில்லை. இதை அஜயும் கவனித்தான். அவனுக்குள் ஒரு நக்கலான புன்னகை ஏற்பட்டது.